சற்றுமுன் வெளியான தகவல், தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. அது சொல்ல பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கடந்த சில நாட்களாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதனால் நகை வாங்குவோர் கவலையில் உள்ளனர். நேற்றைய தினம் தங்கத்தின் விலை மேலும் உயர்ந்த நிலையில் இன்று விலை குறைந்துள்ளது. இனி இன்றைய நாளுக்கான தங்கம் விலை இன்றைய நாளுக்கான தங்கம் வெள்ளி விலை நிலவரம் குறித்து தற்போது முழுமையாக பார்க்கலாம். தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து வரும் நிலையில் இன்று விலை குறைந்துள்ளது. இதனால் நகை வாங்குவோர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளன. பிப்ரவரி 12ஆம் தேதி 63,520. சென்னையில் இன்று 1 கிராம் ஆவண தங்கம் ரூபாய் 7,940 விலைக்கு விற்பனையாகி வருகிறது. அதேபோல 8 கிராம் ஆவண தங்கம் 63,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்றைய தினத்தை ஒப்பிடும்போது தங்கம் விலை இன்று குறைந்துள்ளது. இன்று சென்னையில் 24 கேரட் கிராம் தூய தங்கத்தின் விலை ரூபாய் 8,661க்கு விற்பனையாக துவங்கியுள்ளது. அதேபோல 8 கிராம் தங்கம் இன்று 69,288 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. 22 கேரட் ஆவண தங்கத்தை போலவே 24 கேரட் தங்கத்தின் விலையும் இன்று குறைந்துள்ளது. இன்று சென்னையில் 1 கிராம் வெள்ளி விலை ரூபாய் 107க்கு விற்பனையாகி வருகிறது. அதேபோல் 1 கிலோ வெள்ளி 1,07,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தங்கத்தின் விலை இன்று உயர்ந்துள்ள நிலையில் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. பிப்ரவரி 12 1,07,000. அது மட்டும் இல்லாமல் இ-சேம் கார்டு, இந்த கார்டு இருந்தால் மாதம் ரூபாய் 3,000 ஓய்வூதியம் விண்ணப்பிக்கும் வழி இதோ. அதாவது இ-சேம் கார்டு பென்ஷன், அதாவது இ-சேம் மூலம் ஓய்வூதியம் பெற இந்த திட்டத்திற்கான படிவத்தை எவ்வாறு நிரப்புவது, அதன் செயல்முறை என்ன, முழுமையாக தகவலை இங்கே பார்க்கலாம். மத்திய அரசு நாட்டு மக்களுக்கு பல வித நலத்திட்டங்களை நடத்துகிறது. தொழிலாளர்கள், பெண்கள், விவசாயிகள், மூத்த குடிமக்கள் என அனைவருக்கும் நன்மை பயக்கும் வகையில் பலவிதமான பிரத்யேகமான திட்டங்கள் உள்ளன. இவற்றில் உழைக்கும் வர்க்க மக்களுக்கான திட்டம் குறித்து இந்த பதிவில் காணலாம். மத்திய அரசால் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் தொழிலாளர்களுக்கு பலவிதமான நன்மைகள் வழங்கப்படுகின்றன. உழைக்கும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு இதில் பல்வேறு சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டங்களில் சிராமி ஓய்வூதிய திட்டமும் அடங்கும். இந்த திட்டத்தில் மாதந்தோறும் 3,000 வரை ஓய்வூதியம் கிடைக்கும். அதாவது பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 36,000 வரை ஓய்வூதியம் கிடைக்கும். இ-சேம் மூலம் ஓய்வூதியம் பெற இந்த திட்டத்திற்கான படிவத்தை எவ்வாறு நிரப்புவது, அதன் செயல்முறை என்ன, முழுமையான தகவல்களை இங்கே காணலாம். சிராமி கார்டு திட்டத்துடன் ஒரு தொழிலாளி சிராமிக் ஓய்வூதிய திட்டத்திற்கான படிவத்தை நிரப்பினால் அவர் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 3,000 ஓய்வூதியம் பெறலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன, அதன் செயல்முறை என்ன, இந்த விவரங்களையும் இந்த படிவத்தை நிரப்புவதற்கான நேரடி விண்ணப்பையும் கீழே காணலாம். அதாவது பயனாளி குறைந்தபட்ச வயது 18 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும். சாலை தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் போன்ற அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்க வேண்டும். பெண் மற்றும் ஆண் தொழிலாளர்கள் இவருக்கும் இந்த திட்டத்தின் பலன்கள் கிடைக்கும். இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவராக இருக்க வேண்டும். அதாவது சிராமி ஓய்வூதிய திட்ட படிவத்தை நிரப்ப தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, தொழிலாளர் அட்டை, வங்கி கணக்கு பாஸ்புக், ஆதார் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். தனிப்பட்ட தகவல், மொபைல் எண். முதலில் பயனாளிகள் ஓய்வூதிய திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு செல்ல வேண்டும். வலைத்தளத்தில் உள்ள தொழிலாளர் ஓய்வூதிய பதிவு இணைப்பை கிளிக் செய்யவும். சிராமி ஓய்வூதிய யோஜனா வலைத்தளம் திறக்கும். கொடுக்கப்பட்டுள்ள தகுதி மற்றும் தகவல்களை படித்து நிரப்பவும். படிவத்தை நிரப்பி சமர்ப்பித்து அதன் ரசீதை பதிவிறக்கவும். மாதாந்திர ஓய்வூதியம். பிரதம மந்திரி மன்தன் யோஜனாவில் கீழ் 60 வயதுக்கு பிறகு மாதத்திற்கு 3,000 ஓய்வூதியம் கிடைக்கும்.
நிதி உதவி. நீங்கள் பதியளவு ஊனமுற்றவராக இருந்தால் உங்களுக்கு ரூபாய் 1,00,000 நிதி உதவி கிடைக்கும். காப்பீடு தொகை. இறப்பு ஏற்பட்டால் ரூபாய் 2,00,000 காப்பீடு கிடைக்கும். பிற அரசு திட்டங்களின் நன்மைகள். இ-ஸ்ராம் அட்டை வைத்திருப்பவர்கள் அரசு திட்டங்களின் பலன்களையும் பெறலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.